நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்றதை வாங்க சூப்பராக பார்ப்போம். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக விழுந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு விழுந்திருக்காங்க அப்படின்றத வாங்க பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ராக்டர் அகாடமி. வாங்க பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து அப்ரல் இனிமேட் எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த 25,500 கட் பண்ணால் மட்டும்தான் 550 சரிங்களா, இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் அப்ரல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் அவனால் கட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு வேற ஒன்று கட் பண்ணிட்டான். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? சப்போர்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அதாவது 25,400 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக. அதாவது இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, ஏன்னா சப்போர்ட்டாக இருந்துட்டு தான். இன்னைக்கு அதை கட் பண்ணி நேற்று ஒன்று நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, திரும்ப இந்த பேரலல் சேனலுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அவனும் இன்னைக்கு வந்துட்டான் சரிங்களா. ஸோ இனிமேட் மார்க்கெட் என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டு அதாவது பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி திரும்ப இந்த 25,400 அந்த ரேஞ்சை தாண்டி மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தப்பிச்சோம், மார்க்கெட் மேலே போயிடும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த லெவல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,220 அல்லது 25,200 சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சரிங்களா. இதுதான் நிஃப்டியோட அப்டேட் சரிங்களா. இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராக்டர் ட்ரேடிங் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மட்டும் பியூராக சூப்பராக லேர்ன் பண்ண முடியும். அடுத்தது வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 257 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கான். இவன் என்ன நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் கட் பண்ணலங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பாருங்கள், கரெக்டாக நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு பேரலல் சேனல். இந்த பேரலல் சேனலுக்குள்ளே இருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது கண்டினியூஸாக பாருங்கள், இந்த டேலேருந்து க்ளோஸ் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த டே கம்பேர் பண்ணுறப்ப இந்த டே கம்பேர் பண்ணுறப்ப இந்த டே கொஞ்சம் இப்படி மேலே இருந்துகிட்டே இருந்தான். ஸோ இந்த டேல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 4 நாளாக ஏறி போனது எல்லாத்தையும் ஒரே நாளில் உடச்சி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போகலாம். அப்படி போகலை அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதாவது 56,780 சரிங்களா, இந்த சப்போர்ட் உடஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் திரும்பவும் ஒரு 500லேருந்து 900 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டுங்க. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறையா ஸ்கேம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த நியூஸ் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே 1 வீக் ட்ரைனிங் இருக்குது. ஸோ கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டட்டா, பை பை, see you on tomorrow video.